உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றின சீக்ரெட் ஒன்று சொல்லட்டுமா? அடுத்த வாட்டி இட்லி தோசை செய்யும் போது இந்த பலகார கடை சட்னி தான் நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க. பஜ்ஜி, வடை, இட்லி, தோசைன்னு எல்லாத்து கூடவும் தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கிற இந்த சட்னி தேங்காய் சேர்க்காம வதக்கி அரைக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாது. இது செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை முருகலாக வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி முருகலாக வறுத்த பிறகு தனியாக ஆற வச்சுக்கோங்க. மீதம் இருக்க எண்ணெயில் 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து இது நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே இது கூட 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து இதை ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பருப்பு, வெங்காயம், கொஞ்சம் புளி இதெல்லாம் சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா பலகார கடை சட்னி ரெடி.